அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருப்பியோ நமகம். தெய்வத்தின் குரல் 4.10 பார்த்துருக்கோம் கடைசியாக. அதில் பாதி தான் பார்த்தோம். ரொம்ப பெரிய சாப்டர்னால பாதி பார்த்தோம். அதாவது மதம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வைதிக மதம் அப்படிங்கிற தலைப்பில், அந்த வைதிக மதத்தின் தலைப்பில் கீழ் அந்த 4.10 இப்போ 4.10 என்ன, இந்த முதல்ல என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில், இந்த சனாதன தர்மம் அந்த பிரிவுகள் எல்லாம் இருந்த பொழுது நல்லா இருந்தது அந்த சொசைட்டி. அதுக்கப்புறம் அது தானாகவே அது கொஞ்சம் இப்போது சனாதன தர்மத்தை யாரும் அழிக்க முடியாது, இருந்தாலும் அதில் அந்த பிரிவுகள்லாம் இருந்தது. அந்த பிரிவுகள்லாம் இப்போ ஒன்றா போய் அப்படி இப்படின்னு ஆயிடுத்து. அது ஒரு கேலிக்கூத்தாவே ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி பிரிவாக சொல்கிறான். அதுக்கு காரணம் பேசிக்கலாகவே இந்த பிராமணர்கள் தான் அப்படிங்கிற பிரிவா. அதை பார்த்தோம் நம்ம. வந்து இந்த இதுக்காக புது வேலைக்காகவும் பிரிட்டிஷ் ரூலில் வந்து மெட்ராஸ் இல்லை பட்டணத்துக்கு பெயர்ந்து வேத அத்தியனங்கள்லாம் விட்டு பிரிட்டிஷ்காரர் கொடுக்குற அந்த படிப்பு அது வேலையும் பார்த்துண்டு அப்படி மாறிட்டா. அந்த மாறுறதுனால பேசிக்காக அவளே மாறின போது மற்ற சமூகத்தினரும் அப்படி பட்டணம் நோக்கி வந்து அவர்கள் வழியாக பார்த்து கொண்டிருந்த தொழிலெல்லாம் விட்டு, ஈவன் பிராமணனுக்கு தொழில் என்ன, வந்து வேத அத்தியானம் பண்ணணும், யாக யஜ்யங்கள் பண்ணணும், எல்லாமே இந்த மனித சமுதாயத்துக்காக பண்ணுறது தான் எதுவுமே. அதெல்லாம் அது பண்ணினா லோகம் நன்னா இருக்கும்னு அவள் பண்ணுறது. அவள் சுய ஒரு எதுவுமே கிடையாது அவள் அதில். அப்படி தான் அவள் பண்ணிட்டு இருந்தாள். அதெல்லாம் விட்டுட்டு வேறு வேறு வேலைக்கு போகிறதுனால மற்றவாளும் வேறு வேறு வேலைக்கு வந்து அவளுக்குள்ளேயே ஒரு துவேஷம் வந்து, அப்புறம் பிராமினே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பே கேலி கூத்தானது அப்படின்னு அவரே சொல்கிற அளவுக்கு, அவன் வாயாலே சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற. இதுக்கு காரணமே பிராமணன் தான். அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பெரியவா மேற்கொண்டு சொல்கிறான். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், மேற்கொண்டு என்ன சொல்கிறா பெரியவாங்கிறத பார்க்கலாம். இப்படி இந்த துவேஷம் மற்ற சமூகத்தினருக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த பிராமண சமூகத்திற்கும் வரதை வந்து பிரிட்டிஷ்காரன் பார்த்துட்டு ஆஹா நல்லா ருச்சி பார்த்துட்டான். அப்போ இதை மாதிரி பண்ணி விட்டா இவாளுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் அதை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது துவேஷம் ரெட்டிப்பாகிற மாதிரி பிராமணனே இன்னொன்னும் செய்தான் அப்படிங்கிற பிரிவு. ஒரு பக்கத்தில் ஜாதி தர்மத்தை விட்டுட்டு, தன்னுடைய ஜாதி தர்மம் என்னமோ அதை விட்டுட்டு, இவனும் வெள்ளைக்காரனோடு சேர்ந்து பழைய ஏற்பாடுகள் இப்படி இருந்தது இல்லையா, சனாதன பிரிவுகள்லாம், அதெல்லாம் காட்டும் நாண்டித்தனம்னு அவனே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தரை இன்னொருத்தர் சுரண்டுவது, இதெல்லாம் சமத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் பேசி சமத்துவம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். இதனமோ பிராமண ஜாதி வந்து மற்ற ஜாதிகளை மற்ற சமூகத்தினரை சுரண்டி கொண்டிருந்தார்கள்ங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் இவன் அப்படின்னு இவனே பேச ஆரம்பிச்சிட்டான் பிராமணே. இன்னொரு பக்கம் மற்றவர்களோடு ஒட்டியும் போகலை. இப்படி பேசின அவளோடையும் ஒட்டியும் ஒட்டி போகாமல் தான் ஏதோ ஒசத்தின்னு பெருமையாக கொண்டாடி கொண்டும் இருந்தான் தன்னை. முன்னாடி இவன் மற்றவர்களோடு ஸ்தூலமாக ஒட்டி பழகத்தான் இல்லை. முன்காலத்தில் ஸ்தூலம்னா ஃபிசிக்கலி அவளோடு அப்படியே கட்டி புரண்டுண்டு அப்படியே ஒன்றா இருந்துண்டு அப்படியெல்லாம் இருந்தது இல்லை தான். ஆனால் அதற்கு ஒரு நியாயம் இருந்ததுங்கிற பிரிவு. பலவிதமான ஒரு காரியங்களை உத்தேசித்து அவரவருக்கான ஆகாரம் முதலியவற்றிலும் மற்ற விஷயங்களிலும் வித்தியாசங்கள் வேண்டி இருந்தது. அப்போ அவர்கள் வேறு வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்தாக வேண்டி இருந்தது. இப்போது பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபிலிமை நம்ம வாஷ் பண்ணுறோம், இந்த கழுவுகிறோம், அந்த இடம் இருட்டாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் சினிமா எடுக்கிற இடம் நல்ல பிரைட்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு ஒரு பெரிய ஒரு காரியாலயம்னு வச்சுக்கோங்க. அதில் கேன்டீனில் வேலை பார்க்குறவன் கையெல்லாம் நல்லா சுத்தமாக நல்லா க்ளீனாக இருக்கணும். அதே காரியாலயத்தில் மிஷினரி வேலை பார்க்குறவன் கை ரொம்ப எண்ணெய் பிசுக்கும், அசுத்தமாக தான் இருக்கும். இதனால்
இந்த என்ன இப்போது அந்த கேன்டீனில் வேலை பார்க்குறவனும் வசதின்னு அர்த்தமா, மிஷினில் வேலை பார்க்குறவன் கம்மின்னு அர்த்தமா? இல்லை, அவனவனோட சூழ்நிலை. அவன் கை அப்போ சுத்தமாக இருக்குது, இவனுடைய கை அழுக்காக இருந்தால் தான் வேலை நடக்கும். அதே மாதிரி தான் ஃபிலிமும். இருட்டில் எடுக்கிறோம், அதை வந்து இருட்டில் கழுவுறோம், வெளிச்சத்தில் வந்து நம்ம அதை வந்து படம் எடுக்கிறோம். ஒரு சூழலில் ஒரு விதமாக இருக்குது. அதனால் வந்து இவனோட அந்த கேண்டீனில் வேலை பார்க்குறோம் வசத்தின்னு அர்த்தமா? அதனால் இல்லையா? மிஷின் மேன் வசந்தவன் தான், கேண்டீனில் வேலை பார்க்குறவனும் வசந்தவன் தான். எல்லாருமே உழைப்பாளி தான். யாரும் இவன் சுத்தமாக இருக்காங்கிறதுனால இவன் வசந்தவன் இல்லை. அதே மாதிரி தான் இந்த பிராமணனும் தன்னலம் இல்லாமல் புத்தி பலத்தை அவன் யூஸ் பண்ணி பட்டினி கிடக்க வேண்டும். புத்தி பலம் வேணும்னா அவன் பட்டினி தான் கிடக்க வேண்டும் பிராமணன். ஆனால் சைன்யத்தில் இருக்கான், ஒரு டிஃபென்ஸில் இருக்கான், ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவன் மாம்சங்களுக்கு கூட விலக்கு இல்லாமல் புஷ்டியாக சாப்பிட்டால் தோஷமும் இல்லை. ஆனால் பிராமணன் அவன் புத்தி பலத்தை யூஸ் பண்ணி எல்லா விஷயம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அவன் பட்டினி கிடக்கத்தான் வேண்டும். ஆனால் மிலிட்ரியில் இருக்கிறவன் நல்ல புஷ்டியாக மாம்சம் முதல் எல்லாமே சாப்பிட்டாலும் தோஷம் இல்லை, அவனுக்கு தெம்பு வேணும். ஆகாரம் வேறாக இருக்கிறதுனால பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் துவேஷம்னு அர்த்தமா? இல்லை. சத்திரியன் சண்டை போடணும், அதனால் அவன் நன்னா சாப்பிடணும், மாம்சம் முதல் சாப்பிடலாம், அதில் துவேஷமே இல்லைங்கிற பரிவாரம். ஆனால் பிராமணன் தன் புத்தி பலத்தையும் ஞானத்தையும் ஆத்ம ஞானத்தையும் பெருக்கிக்கணும்னா அவன் பட்னி கிடக்கத்தான் வேணும். ஸோ இவன் பட்னி கிடக்கிறானால இவன் வசந்தவனா, இல்லை அவன் மாம்சம் சாப்பிட்றதுனால அவன் தாழ்ந்தவனா? இல்லை, அவரவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற மாதிரி ஆகாரம். அதனால் வந்து அப்படி இருந்தா அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம்னு அர்த்தமா? இல்லையேங்கிறான் அவனோடையே. ஆனால் அதனால் துவேஷம் இல்லையே என்று இவன் ஸ்தூலமாக அவனோட ஒட்டி வாழ்ந்தால் சரி, துவேஷம்தான் இல்லையேன்னு 2 பேரும் ஒட்டி வாழ்ந்தா அவனுடைய இவனும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அந்த காலத்தில். இப்போ எல்லாரும் ஒன்றா தானே உட்காந்து சாப்பிட்றோம். அவளை எத்தனை பிராமின்ஸ் இப்போ வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் பெரியவா அப்படி சொல்கிறான். ஒட்டி ரொம்ப பக்கத்தில் துவேஷம்தான் இல்லை, 2 பேரும் ஈக்குவல் தான், 2 ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோன்னா இந்த பிராமணனுக்கு அவன் சாப்பிடுகிற சாப்பாடு அந்த மாம்சம் கூட சாப்பிட்ணுங்கிற நப்பாசை சபலம் உண்டாகத்தான் செய்யுங்கிற பெரியவா. அதனால தான் இப்போ வந்து எவ்வளோ பிராமின்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடுறது. எவ்வளோ பேர் சாப்பிடலேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப நியமமாக இருக்கிறவாளும் இருக்கா. ஆனால் பெரியவாளே சொல்கிறா, அந்த காலத்திலே சொல்கிறா. அப்போ அவனுக்கு வந்து அந்த சபலம் வருமேங்கிற. அப்போ சாப்பிட்டான்னு சொல்லலை, ஆனால் அப்பா பெரியவா சொன்னது இப்போ நடந்து போயிடுது. ஒன்றா உக்காண்டு நீ நானும் ஒன்றுன்னு ஒரே டேபிளில் சாப்பிடும் பொழுது அவனுக்கும் ஒரு சபலம் வருது. அந்த சபலம் இவனை இழுத்து கொண்டு போய் கடைசியில் இவன் தர்மத்துக்கே ஒரு ஹானி, ஒரு பெரிய இது விளைவிக்கிற அளவுக்கு ஆகிவிடும். அந்தந்த சமுதாயத்திற்கு அந்தந்த குல தர்மம், பழக்கம் வழக்கம், ஆகார முறைகள் அதுதான் உகந்தவை. அதனால தான் அப்படி பிரித்து வச்சுருந்தே தவிர ஒருத்தர் வசந்தவா ஒருத்தர் தாழ்ந்தவாங்கிறதுக்காக அப்படி பிரித்தே வைக்கல. அவாவா செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி ஆகாரங்கள், அவளுடைய என்ன சொல்கிறது, அவளுடைய குல தர்மம், அப்புறம் வந்து அவளுடைய நியமங்கள், இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. பிராமணனுக்கு மட்டும் இல்லை, வேறு ஒரு வேலை பார்க்குற சமுதாயத்திற்கும் அவர்களுக்கும் குலதர்மம் பழக்கம் அவர்களுடைய அந்த எல்லாமே இருக்குது. ஆனால் சமத்துவம் அப்படின்ட்டு பேசிட்டு ஃபிசிக்கலாக எல்லாரும் பழகி ரொம்ப பக்கத்தில் ஒட்டி கட்டி பிடிச்சிட்டு அந்த தனித்தனி ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் ஒரு கேலிக்கூத்தாக்கி எல்லா காரியமும் கெட்டு மொத்தத்தில் பொது காரியமே சீர்குலைகிறது. எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால பிராமணன் பண்ண வேண்டிய வேலையை செய்கிறதில்ல, இன்னொரு சமுதாயத்தில் அவன் பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யறதில்ல, அவன் பண்ண வேண்டிய அந்த நியமங்கள் எதுவும் செய்யறதில்ல, எல்லாமே கெட்டு தான் போகிறது. கடைசியில் சமுதாயமே சீர்குலைந்து போவதற்கான காரணம் இதுதான். அதனால் அக்ரஹாரம், அந்த காலத்தில் அக்ரஹாரம், வேளாளர் தெரு, சேரி அப்படிங்கிற கிராமங்களில் பிரித்து வைத்தார்கள். கிராம வாசத்தில் இதெல்லாம் முடிஞ்சது, ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இருந்தது. அவளும் யாரும் எதுவும் ஃபீல் பண்ணாமல் அவாவா இதில் அவாவா வாழ்ந்துட்டு இருந்தாள். இந்த புதிதாக உண்டான பட்டண வாசத்தில் இது சாத்தியமாக யாருக்கும் இருக்கலை. எல்லாரும் பட்டணம் வந்து பெயர்ந்த அப்புறம் இதெல்லாம் அவர்களுக்கு சாத்தியமாக இருக்குது. தனித்தனியாக வாழ முடியறதில்லை.
எல்லோரும் ஒரே மாதிரி ஷிஃப்ட்டில் வேலைக்கு போய் ஒரே மாதிரி கேன்டீனில் உட்காந்து ஒரே ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். இப்படி பல தினசுகளில் கலந்து தான் இருக்க வேண்டும் என்று ஆகிவிட்டது இப்பொழுதைய நிலை. உபவாசாதி நியமங்கள் கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டிய பிராமணன் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் போகவே அவனும் ஆகிவிட்டான். ஏன்னா அவன் உபவாசங்கள்லாம் பண்ணணும், அவனுக்கு ஆகார நியமங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா ப்ராக்டிக்கலாக அவன் பட்டணத்துக்கு வந்ததுனால, வேலைக்கு வந்ததுனால இதெல்லாம் எதுவுமே பாசிபிலிட்டி இல்லாததுனால அவன் எல்லாமே அவனுடைய இதெல்லாம் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துடுது. ஆஃபீஸ் நேரம், காலேஜ் நேரம் எல்லாம் இவனுடைய கர்மானுஷ்டானங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததால் அவற்றை எல்லாம் காற்றிலே விட்டுவிட்டு மற்றவர்கள் போலவே இவனும் ஆகிவிட்டான். இதுவரை அவன் அனுஷ்டித்தது மற்றவர்களை சேமத்துக்காகத்தான், முக்கியமாகவே அதற்காகத்தான். அவர்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறான்னா அவள் மற்றவா சேமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறா, அவளுடைய சுயநலத்துக்காக இல்லவே இல்லை. எப்படி தர்மகர்த்தா இருந்தார்ல, அவர் அந்த ஊருக்கு நல்லது செய்யணும், அவர் எது பண்ணாலும் ஊருக்காக நல்லதாக தானே இருக்கும். அது மாதிரி அந்த தர்மகர்த்தா மாதிரி சமூகத்தின் பொருட்டு இவன் தன் தர்மங்களை ரட்சித்து பிரயோஜனங்களை அந்த ரட்சணை பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த பிரயோஜனம், அந்த பலனை எல்லோருக்கும் அவன் தந்து வந்தான். இப்போது அவர்களோடும் நானும் ஒன்று, எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு காரணமாக எல்லா ஸ்தானங்களுக்கும் போட்டியாக வந்து விட்டான். இப்போ நார்மலாக இன்னொரு சமூகத்தினருக்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டு ஈக்குவலாக இவனும் பிராமணனும் வந்தவொடனே இந்த பிராமணனை பார்த்து துவேஷம் தானே வரும். ஒரு சேர்ந்த இடத்துல வச்சுட்டு இருந்தா இவன் இவாளுக்கு ஈக்குவலாக நானும் வரேன் அப்படின்னு எல்லா வேலைக்கும் எல்லாத்துலேயும் முந்திட்டு வந்துட்டு இருந்தா இவனை பார்த்து மற்ற சமூகத்தினருக்கு துவேஷம் தான் வந்துவிட்டது. இது போதாதென்று நியமங்கள் அவர்களை விட துளி கூட, அவர்கள் கூட பரவாயில்ல, அவர்கள் கொஞ்சமாக நியமத்தை ஃபாலோ பண்ணுறான். இந்த பிராமணன் நியமங்களை அவர்களை விட துளி கூட கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தாலும் உள்ளூர, ஆனால் துளி கூட கட்டுப்பாடு இல்லை, தன் பிராமணன் அடையாளத்துக்கு ஆனால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஆனால் நினப்பு மட்டும் உள்ளூர அவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களிடம் துவேஷம் ஜாஸ்தி நினைச்சு தான் உயர்ந்தவன் அவன் சொல்லிக்க ஆரம்பித்த உடனே மற்றவர்களுக்கு இவனை பார்த்தோன்னே துவேஷம் வருது. நம்ம பண்ணுற மாதிரி தான் இவனும் பண்ணுறான், இவன் என்ன ஒசத்தி அப்படிங்கிறது வந்துடுறது. ஏன்னா இவனே தன்னை தாழ்த்தின்ட்டான். தானும் கெட்டு சந்திர புஷ்கரணியும் கெடுத்தானாம் அப்படின்னு பெரிய வசனம் சொல்கிறான். அது மாதிரி அந்த மாதிரி கதையாக பிராமணன் தானும் தர்மத்தை விட்டு மற்றவர்களுக்கும் அவர்கள் தர்மத்தை விடுகிற மாதிரி செய்து விட்டான். தன் தர்மத்தை விட்ட பின் இவனுக்கு உயர்வு ஏதும் இல்லை. தான் அந்த தர்மத்தை பண்ணிட்டு இருந்தனால்தான் அவனுக்கு உயர்வு, அந்த பொசிஷனை கொடுத்து வச்சிருந்தா. அதுவே பண்ணலன்னா இவன் என்ன எந்த விதத்தில் உயர்வு இல்லைங்கிறா பெரியவாளே சொல்கிறான். தன் தர்மத்தை செய்த போதும் கூட இவனாக உயர்வு பாராட்ட அப்படியே அவன் தர்மத்தை செஞ்சுட்டு இருந்தா கூட சொல்கிறான். அந்த காலத்தில் இருக்கிற மனுஷாலே சொல்கிறான், தர்மத்தை செஞ்சுண்டு அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருந்தால் கூட இவனாக உயர்வு பாராட்டுவது நியாயமில்லை. நான் தான் ஒசத்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லவே முடியாது, அப்படி ஒரு நியாயமும் இல்லைங்கிறான். அப்படி அடக்கமாக தான் இருக்க வேண்டும். ஆனாலும் தன்னலமில்லாமல் கடும் விரத நியதிகளோடு இவன் தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை பார்த்து மற்றவர்களே இவனுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து கௌரவித்து வைத்தார்கள். அப்படிதான் ஆம்னன் நான் வசந்தவன் அவன் சொல்லிக்க முடியாது, அது நியாயமே இல்லை. இவன் தன்னலமில்லாமல் பண்ணுறதுனால இவனுக்கு ஒரு உயர்வான ஒரு நிலையை மற்றவர்கள் கொடுத்துதான் இருந்தார்கள் அந்த காலத்தில். இப்போது அதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக எல்லோரும் தன்னை தூற்றும்படி கரித்து கொட்டும்படி இவனே ஆக்கி கொண்டு விட்டான், அவனே ஆக்கிட்டான். இப்போ கண்டா என்னாச்சு, இந்த சமூகத்தை பார்த்தாலே தூத்தரா கரிச்சு கொட்டுறான். அதுக்கு காரணம் அவனே தான்ங்கிறா பெரிய. இந்து சமூகம் பாழானதற்கு பிராமணன் தான் காரணம் என்பது என் தீர்மானமான அபிப்பிராயம் அப்படின்னு பெரியவா சொல்கிறார் இந்த ஒரு சாப்டரில். இதற்கு சமாதானம் எல்லாரும் சொல்கிறா அப்படிங்கிறா பெரியவா. சமாதானம் சொல்கிறா சில பேர், வேத அத்தியனம் யஜ்யாதி கர்மங்களுக்கு பிராமணனுக்கு சதா சர்வ காலமும் தேவையாக இருந்தது. ஆயுசு காலம் முழுவதும் அதற்கே செலவிட்டு இருந்துருந்தான். இப்படி இவன் வேதம் ஓதுவது, வேள்வி செய்வது, சாஸ்திரங்களை ரட்சித்து தருவது என்று பொழுது முழுவதையும் செலவழித்து வந்ததால் இவனுடைய ஜீவனோபாயம், இவனுடைய வாழ்க்கை ஆதாரம் இருக்கு இல்லையா, அவன் அதுக்கு என்ன செய்வான் அப்படிங்கிறான். அவன் இதிலே பண்ணியிருந்தா அவனுக்கு சாப்பாடுக்கு என்ன வழி?
இவன் பொருள் தேடி போக ஆரம்பித்தால் ஆயுட்கால பிறவி பணி நடக்காது. அவனுடைய லைஃப் டைம் மிஷன் என்ன? யாக யஜ்ஞங்கள் பண்ணுறது தான். அது நடக்காது. அவன் பொருள் தேடி போனால் நடக்கிறது இல்லையா? இந்த பிறவி பணிக்கே பார்ட் டைமும் போதாது. அப்படி இவன் வயிற்றுக்காக வேறு வேலை என்று வைத்து கொண்டாள் ஆச்சாரங்களும் கெட்டு போகும். வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டா என்னாகும்? பத்தியம் இல்லாத மருந்து மாதிரி தான். நீ மருந்து மட்டும் சாப்பிட்டு பத்தியமா இல்லைன்னா மருந்து வேலை செய்யாது. ஆயுர்வேதத்தில் எல்லாத்துலேயுமே, அலோபத்திலையும் டாக்டர் இப்படி தானே சொல்கிறான். நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையை மட்டும் சாப்பிட்டா எங்கேயாவது உனக்கு உடம்பு கேட்குமா? இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பத்தியம் இல்லாத அந்த மருந்து மாதிரி இவன் அத்தியன வீரியம் குறைந்து போய்விடும். இவனுடைய அத்தியனம், இவன் அந்த 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 ஒரு தபஸ் ஜபம் எல்லாம் பண்ணுறான் இல்லையா, அந்த வீரியம் குறைஞ்சு போயிடும். அதனால் லோகத்துக்கு கிடைக்கக்கூடிய க்ஷேமம் நஷ்டமாகும். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இவன் ஒரு சந்தியாவந்தம் பண்ணாலே அப்படி ஒரு லோக க்ஷேமமாக இருக்குமா. இவன் மழை வரணும்னு யஜ்யம் பண்ணால் மழை வருது. ஸோ இப்படி வீரியம் குறைஞ்ச இந்த ஒரு மந்திர ஜபங்கள்லாம் மந்திர பலங்கள்லாம் குறைஞ்ச ஒரு பிராமணன் செஞ்சால் அது நடக்காது, மழை வராது. அதுதான் கடைசியில் நடந்தது. அதனால் இவன் என்ன பண்ணுறா, இதனால் பிராமணன் மந்திர யாச்சகம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. மந்திர யாச்சகம், யாச்சகம் என்று இல்லாமல் ராஜாக்களே அந்த காலத்தில் இவனுடைய அத்தியனம், யஜ்யம், சாஸ்திர ரக்ஷணம் இவற்றில் ஏற்படுகிற சமூக ஸ்ரேயஸை முன்னிட்டு, சமூகம் ஸ்ரேயஸாக இருக்கணும்னா இவாள்லாம் இதெல்லாம் பண்ணாதான் சமூகம் ஸ்ரேயஸாக இருக்கும். அதை முன்னிட்டு இவனுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு குறை வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் மானியங்கள்லாம் விட்டார். மானியங்கள் நிறைய கொடுத்தா இவாளுக்கு. பூதானம், பூமி தானம் பிராமணனுக்கு கொடுப்பா, கிரகதானம் வீடு கட்டி கொடுப்பா, கோதானம் மாடு கொடுப்பா, ஸ்வர்ணதானம் எல்லாம் பிராமணனுக்கு செஞ்சுட்டு இருந்தா அந்த காலத்து ராஜாக்கள். ஆனாலும் அவர்கள்தான் கொடுக்கிறார்களே என்று இவர்கள் வரம்பில்லாமல் வாங்கியும் கொள்ளக்கூடாதாம், அப்படியும் சாஸ்திரம் இருக்கு. அப்படி செய்தால் அதுவும் ரொம்ப இவர்களை இந்திரிய சுகத்தில் இழுத்து விட்டு ஆத்மா அபிவிருத்தியை கெடுக்கும் இவாளுக்கு. அதுவும் பண்ணக்கூடாது. ராஜா நிறையா கூட வாங்கினே இருக்கக்கூடாது. ஸோ அதோடு ரொம்பவும் கை நீட்டி வாங்கி விட்டால் அப்புறம் அந்த ராஜாங்களுக்கு நம்ம ஆமாஞ்சாமி போடுற வேலையும் வந்துடுங்கிற பெரிய. இந்த காரணங்களை உத்தேசித்து தர்மசாஸ்திரங்கள் பிராமணன் உயிர் வாழ்வதற்கு அதமபட்சமாக எது தேவையோ அதற்கு மேல் ஒரு துளி கூட யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுங்கிறார். இதுதான் விதி. இந்த முறைப்படியே இவர்களும் ராஜாக்களின் போஷணையில் தங்கள் தர்மத்தை செய்து கொண்டு வந்தார்கள் அந்த காலத்தில். அந்த பிரிட்டிஷுக்கு முன்னாடி, முகலாயர் ஆட்சிக்கும் முன்னாடி ராஜாக்கள் மானியங்கள் கொடுத்து அதில் வாழ்ந்துட்டு யாக யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு அவள்லாம் நன்னா நிம்மதியாக தான் இருந்துட்டு இருந்தான். இங்கிலீஷ் ராஜ்யம் வந்தப்புறம் இவர்களுக்கு ராஜமானியங்களே கட் பண்ணப்பட்டது. ராஜாக்களுக்கே இல்லைங்க, ராஜா இங்கேருந்து பிராமணர்களுக்கு கொடுப்பான். இவர்கள் எப்படி எவ்விதமான வருவாயும் இல்லாமல் உயிர் வாழ முடியும் இந்த பிராமணர்கள்? அதனால்தான் இங்கிலீஷ் படிப்பு, சர்க்கார் உத்தியோகம் என்று இவர்கள் இறங்கும்படி ஆயிற்று. இவர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிற பிரிவா இவர்களை அப்படி நெறித்தது. அப்படிதான், வழி இல்லை, ராஜா மானியம் இன்னும் எடுத்துனா இவன் சாப்பாட்டுக்கு வழி என்ன? அதற்காக இவர்களை கண்டிக்க கூடாது அப்படின்னு ஒரு சமாதானம் சில பேர் சொல்கிறார்கள் அப்படிங்கிற பிரிவா. பாம்னா மேலே தப்பு இல்லை, அவளும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், மானியம் நின்று போயிடுத்துன்னா அந்த இங்கிலீஷ்காரன் கிட்ட தானே போய் அண்டி வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு சில பேர் சமாதானம் சொல்கிறா. இதில் கொஞ்சமும் நியாயம் வேணால் இருக்கலாம், ஆனால் முழு நியாயம் இருக்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். என் மனசுக்கு படலேங்கிற பிரிவா. இங்கிலீஷ்காரனுக்கு முன்னால் முகலாய ராஜ்யம், மற்ற பல சுல்தான்கள் ஆட்சி எல்லாம் இருந்ததே. அப்போதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பண்டிதர்கள் தர்பார் உத்தியோகத்துக்கு, கொஞ்சம் பண்டிதர்கள் தான் தர்பார் உத்தியோகத்துக்கு போனார்கள் விட மற்ற யாரும் போய் அவள்கிட்ட போய் அண்டி வாழலை. மற்றவர்கள் ராஜமானியமே இல்லாமல் தானே தங்கள் தர்மத்தை தொடர்ந்து வந்தார்கள். அவள்லாம் பண்ணிட்டு தானே வந்தா முகலாயர் காலத்தில்.
அக்ரகாரம் காலியானது, கிராமம் பாழானது, வேத சாலைகள் சூன்யமானது, நிலங்கள் எல்லாம் அப்படியே மாறினது. இதெல்லாம் அனர்த்தங்கள் எல்லாம் சுமார் 100 வருஷத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தான், முகலாயர் ஆட்சியில் கிடையாது. அதற்கு முந்தின தலைமுறை வரை வைதீக தர்மம் உருகுலையாமல் தானே இருந்தது அப்படிங்கிறார். இதற்கு காரணம் இந்து ராஜாக்கள் மட்டுமில்லை, இந்து சமூகத்தில் மற்ற எல்லா வர்ணத்துக்காரர்களும் வேத தர்மம் நசித்து போகக்கூடாது, பிராமண ஜாதி அழிந்து போகக்கூடாது என்று மனசார நினைத்து அதற்காக அள்ளி கொடுத்து காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். இப்போ ராஜா ஆட்சி போயிடுது, முகலாய ஆட்சி இருந்தது. அப்படியும் ராஜா ஆட்சி போனாலும் பெரிய பணக்காரர், நில சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள்லாம் மற்ற சமூகத்துக்காரர்கள்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் தூக்கி தூக்கி பிராமணாளுக்கு நிறையா கொடுத்துருக்கா. அந்த வேதம் ரட்சிக்கப்படணும், அது நன்னா இருந்தால் தான் நாம் நன்னா இருப்போம்னு உணர்ந்து அவர்கள் நிறைய மற்ற வர்ணத்துக்காரர்கள் பிராமணர்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. இன்றைக்கும் படிப்பதற்கு பிராமண பசங்கள் இல்லாதால் வேதம் படிக்கிறதுக்கு இன்றைக்கும் பிராமண பசங்கள் இல்லாததால் வெறிச்சோடி இருக்கிற நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இருக்கின்றது. பெரியவா அந்த காலத்திலே சொல்கிறோம். இவற்றுக்கெல்லாம் முதல் போட்டு மூலதனம் வைத்திருந்தது யார்? பெரும்பாலும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். இந்த வேத பாடசாலைகள்லாம் அந்த செட்டிநாட்டு நாட்டுக்கோட்டை அப்படிம்பா இல்லையா, நகரத்தார்கள் வேத பாடசாலையெல்லாம் நன்கு போஷித்து வந்தார்கள். வேதம் தழைக்கணும், வேதம் தழைச்சி பிராமணர்கள் நன்னா இருந்தால் தான் லோகம் நன்னா இருக்கும்னு அதை உணர்ந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்லாம் வேத பாடசாலைகளும் அந்த கோயிலில் பண்ணக்கூடிய திருப்பணிகள், ஒரு கோயில் திருப்பணி பண்ணால் ஒரு வேத பாடசாலைக்கும் அந்த அந்த பணி பண்ணணும்னு ஒரு சட்டமே போட்டிருந்தாலாம். நீ ஒரு கோயில் திருப்பணி பண்ணுறியா, ஒரு வேத பாடசாலை வைக்கணும் அது பக்கத்தில் அப்படின்னு தான். இப்போ எல்லா க்ஷேத்திரத்துலேயும் ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு வேத பாடசாலை இருந்துகிட்டே இருக்கும். இப்போவும் பார்க்கலாம் அது. இந்த மாதிரி பெரும்பாலும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் கோமுட்டி செட்டியார்கள் அவர்களும் செய்தார்கள், நிறைய செஞ்சார்கள். கோமுட்டி செட்டியார்கள் இவர்களெல்லாம் பண்ணையார்களும் வேளார்களும் தான், பண்ணையாளர்களான வேளாளர்களும் தான். பெரிய பண்ணக்காரர்களாக இருப்பாங்க இல்லையா, விவசாயிகள், பெரிய ஜமீன்தார்கள், அவளும் செஞ்சாங்க. இந்த மாதிரி பிராமணாளுக்கு நகரத்தார் செய்த கோயில் திருப்பணிக்கு கணக்கே இல்லை. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வேதம் இருந்தால் தான் கோயிலே நடக்கும். அது இருந்தால்தான் இந்த கோயில் பூஜையும் சாநித்தியமும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு ஆலய திருப்பணி செய்தால் ஒரு வேத பாடசாலை வைக்க வேண்டும் என்று அவர்கள் தமிழ்நாடு முழுதும் வைத்திருந்தார்கள். இந்த நகரத்தார்கள் வேளாளர்கள் அவர்களில் பெரிய நில சுவாந்தார்கள் இருந்தவர்களும் இப்படியே வேத பாடசாலைக்கான அள்ளி அள்ளி தந்திருக்கிறார்கள். இங்கிலீஷ்காரன் ஆட்சி வந்த பிறகு அவன் காட்டிய சுகபோக்கிய ஜீவனத்தில் மயங்காமல் சாஸ்திரம் விதிக்கிற அளவுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு மட்டும் பிராமணன் வாழ முற்பட்டிருந்தால் அவனுக்கு நிச்சயம் மற்ற சமூகத்தார் அதற்கான வசதிகளை செய்து கொடுத்திருப்பார்கள். இன்றைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், சாஸ்திரத்தோட நான் எல்லாம் பண்ணுவேன்னா இன்றைக்கும் மற்ற சமூகத்தினார் இந்த பிராமணனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இருப்பான். அவர்கள் இவனை கைவிடாத போதே இவனாகத்தான், யாருமே கைவிடலை அந்த காலத்தில், இவனாவே அக்ரஹாரத்தையும் வேடப்பாசலையும் விட்டுட்டு ஓடி வந்து விட்டான். மேல்நாட்டு நாகரத்தில் புதிதாக வந்த சயின்ஸிலும் பெருகிவிட்ட போகிய வாழ்வில், சுகமான போக வாழ்வில் இவனுக்கு ருச்சி வந்து விட்டது. இந்த பிராமணனுக்கு ஆத்ம அபிவிருத்திக்கு எந்த அளவு அவசியமோ அனுகூலமோ அந்த அளவுக்கு மட்டுமே சரீர போஷணம் செய்து கொண்டால் போதும் என்ற அந்த உயர்ந்த லட்சியம் போய்விட்டது. அவளுக்கு என்ன வேணுமோ அது போரும் அப்படின்னு இருந்த அந்த உயர்ந்த லட்சியம் அவளுக்கு போய்விட்டது. சாப்பாட்டுக்கே இல்லைய நிர்பந்தத்தின் மேல்தான் இவன் தர்மத்தை விட்டான் என்ற சமாதானத்தை ஒப்புக்கொள்ளவே முடியாதுங்கிற பிரிவா. சாப்பாட்டுக்கே இல்லாம அவ இல்லை, எல்லாம் வசதியாக தான் இருந்தாள். அவசியத்துக்கு அதிகமான வஸ்துகளில் இவனுக்கு துராசை வந்து விட்டது என்று ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவனுக்கு அதுக்கு மேலே வேணுங்கிற ஆசை வந்ததுனால இந்த இங்கிலீஷ்காரனுடைய இந்த படிப்பு, ஸ்கூலுக்கு போகிறது எல்லாம் பண்ணால் அப்புறம் தான் ஸ்கூல்லாம் சேர்க்க ஆரம்பித்தான். கிராமத்தில் சாப்பிட வசதி இல்லையே என்றால் மெட்ராஸ் மாதிரி டவுன்களுக்கு வந்து ஏதோ வயிற்றுக்கு கஞ்சி கிடைச்ச உடனே இவன் திருப்திப்பட்டிருக்க வேண்டியது தானே. சரி, சாப்பாட்டுக்கே கிராமத்தில் வழி இல்லைன்னு மெட்ராஸுக்கு வந்தான், கஞ்சியோ ஏதோ ஒன்று கிடைச்சா திருப்திப்பட வேண்டியதானே. அப்படி திருப்தி அடைஞ்சிருந்தா அவன் சொன்னது சரி. அவன் பண்ணலை. எப்படி நடைமுறையில் நாம் பார்ப்பது என்ன, மெட்ராஸில் 1000 ரூபாய் சம்பளம் வந்தால் டெல்லியில் 2000 கொடுத்தா அங்கே போகிறேங்கிறான்.
இல்லை இதுக்கு மேலே அமெரிக்காவில் வந்து நியூயார்க்கில் வந்து $4000 சம்பளம் கொடுத்த பெரியவா சொல்கிறார். அதெல்லாம் $4000 அப்படின்லாம் கிடைச்சா அவன் கண்டம் விட்டு கண்டம் மாறுறதுக்கே கண்டபடி கண்டம் விட்டு கண்டம் மாறி கண்டபடி வாழ ஆரம்பிச்சு விடுகிறான் அப்படிங்கிறா பெரியவா. கண்டம் விட்டு கண்டம் மாறி கண்டபடி வாழ ஆரம்பித்து விட்டான். கொஞ்சம் மிஞ்சி இருந்த ஆச்சாரங்கள் கூட உதறி தள்ளிவிட்டான். மிலிட்ரியில் அதிக பணம் வருகிறதா, அதிலும் சேர்கிறேன். அங்கே மதுபானம், மாம்ச போஜனம் எல்லாம் பழகி இருக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, பணத்துக்காக எதையும் செய்யத்தானே பார்க்கிறோம். அவன் எல்லாத்தையும் செய்யறான் பணத்துக்காக. ஆகையால் பிராமணன் சுய தர்மம் ஸ்வதர்மத்தை விட்டதற்கு சொல்கிற சமாதானம் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இல்லைங்கிறா பெரியவா. ஐயோ பாவம், கிராமத்தில் வழி இல்லை, அவள் என்ன பண்ணுவா ஜீவனத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறா பெரியவா. நான் இதற்கு மேலே ஒருபடி போகிறேங்கிறா பெரியவா. இங்கிலீஷ்காரருடன் புது சயின்ஸும் இயந்திர யுகம் எல்லாம் வந்ததால் நம்மவர்களில் பலர் மற்ற ஜாதிக்காரர்களும் தானாக பழைய தர்மங்களில் பிடிப்பு போய்விட்டதாக வைத்துக்கொள்வோம். மற்ற ஜாதிக்காரர்களுக்கு தானாகவே பிடிப்பு போயிடுத்துன்னே வச்சுப்போம். இங்கிலீஷ்காரர்கள் கிளப்பிய ஆரிய திராவிட பேத உணர்ச்சியால் பல சமூகத்தார பிராமணர்களை ரட்சிக்கக்கூடாது என்ற முடிவு கட்டியதாகவே வச்சுப்போம். இங்கிலீஷ்காரன் வந்து ஆரிய திராவிட அந்த கிளர்ச்சி பண்ணி விட்டோம். அதனால் நிறைய அந்த பணக்காரெல்லாம் வெல் பண்ணியிருந்தவாள்லாம் நிறுத்தணும்னு நினச்சான்னு வச்சுப்போம், அப்படின்னு முடிவு கட்டியதாக வச்சுப்போம். இதெல்லாம் யதார்த்தம், ஃபேக்ட் இல்லைங்கிறா பெரியவா. ஒரு பேச்சுக்காக தான் அசியூம் பண்ணிக்க சொல்கிறேன். யாரும் அப்படி பண்ணலையாம், யாருமே நிறுத்தலையாம். வீட்டை விட்டு ஓடி எங்காவது படித்து உத்தியோகம் பார்த்தால்தான் ஒரு பிடி சோற்றுக்கு வழி உண்டு என்ற நிலை பிராமணர்களுக்கு வந்ததாகவே வைத்துக்கொள்வோம். ஐயோ, வீட்டை விட்டு ஓடி போனால் தான் நமக்கு ஒரு வேளை சோத்துக்கே வழி அப்படின்னு பிராமணனுக்கு வந்ததுன்னே வச்சுப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. ஆனால் வந்ததுன்னே இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தால் கூட அவர்களை செத்தாலும் நம் தர்மத்தை விடாமல் செய்து கொண்டே சாக வேண்டும் என்ற உறுதியோடு வேத அத்தியனம் கர்மானுஷ்டானத்தை விடாமல் இருந்திருக்க வேண்டும் அவர்கள் அப்படிங்கிறா பெரிய. எல்லாமே இருக்கட்டும், பிராமணனை காப்பாற்றி கொண்டிருந்த அந்த நிலசு வாழ்ந்தார்கள் எல்லாமே கைவிட்டதாகவே இருக்கட்டும், இவனுக்கு வழியே இல்லைன்னு வச்சுக்கிட்டோம். அப்படியே இருந்தாலும் இவன் என்ன நினச்சிருக்கணும், நம்ம செத்தாலும் நம்ம சுய தர்மத்தை நம்ம விடக்கூடாதுன்னு நினச்சிருக்கணும் இவா அப்படிங்கிறா பெரியவா. ஆனால் முன் தலைமுறையர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம இவாள்லாம் இப்போ இல்லவே இல்லை, அவளாம் செத்தே போயிட்டான். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்கிறேனோ அதே தான் இன்றைக்கு உள்ளவர்களுக்கும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, மற்ற நம்முடைய முன்னோர்கள் பெரியவாளுக்கு முன்னாடி இருக்கிறவாளை பற்றி தான் பெரியவா பேசுகிறான். அவள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டா, சரி ஓகே, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அவள் இப்போ உயிரோடே இல்லை, அவள்லாம் போயிட்டான். அவர்கள் செத்தாலும் அவள் சுயதர்மத்தை விடக்கூடாதுன்னு சொன்னேனே, அதே தான் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறா பெரியவா. அதாவது செத்தாலும் சுயதர்மத்தை விடக்கூடாது, இப்போது மட்டும் சாகாமல் இருக்க போகிறோமா என்ன? பணத்தை நிறைய சேர்த்து கொண்டு, ஆனால் அதைவிட நிறைய அவமானத்தையும் சேர்த்து கொண்டு, மற்றவர்களின் ஒரு பொறாமையும் காரணமாக இருந்து கொண்டு நமக்கான தர்மத்தை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரர்களுக்காக நாம் சாக போகிறோம். பெரியவா அந்த காலத்தில் பேசுகிறான். இதைவிட சாப்பாட்டுக்கு இல்லாவிட்டாலும் நம் கடமையை செய்தோம் என்று மூச்சிருக்கிற மட்டும் பட்னி கிடந்தாவது வேத ரட்சணத்தை செய்து சாவது பெருமைதானே அப்படிங்கிறோம். இப்படி செய்வதால் மற்றவர்கள் நம்மை கண்டு நிச்சயம் யாருக்கும் நம்மளை பார்த்து பொறாமல் வரப்போகிறதில்ல. ஒவ்வாத அசட்டு பிச்சுக்கள் என்று கேலி வேண்டுமானாலும் செய்வார்கள். காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லையே, இப்படி அச்சு பிச்சா இருக்கேன் இந்த பிராமணம், வேலைக்கு போகாமல் என்னமோ நானே வந்து தர்மசாஸ்திரம் நான் இது பண்ணுவேன், வேத ரட்சணம் பண்ணுவேன், எனக்கு சம்பளம் வேண்டாம், நான் வேலைக்கு போகல அப்படின்னு நம்ம இருந்தோன்னா நம்மளை அச்சு பிச்சுன்னு ஏன்னா பேசிட்டு போட்டோமேங்கிறா பெரியவா. இப்போது மட்டும் என்ன குறைச்சலாவா பரிகாசம் பண்ணுறா அப்படிங்கிறா. நம்ம எல்லாம் பரிகாசத்துக்கு ஆளாகி தானே இருக்கோம் அப்படிங்கிறா. நம்ம தர்மத்தை விட்டு ஊர் சிரிக்கிற நிலையில் வயிறு வளர்ப்பதை விட தர்மத்தை செய்து கொண்டு ஊர் சிரித்தாலும் சிரிக்கிட்டம் என்று தான் இருக்கலாமே அப்படிங்கிறா பெரிய. இல்லைன்னா சாகலாமே. ஒவ்வொருத்தன் தன் தேசம் என்கிறான், என் பாஷை என்கிறான். அவன் தேசப்பற்று இருக்குது, பாஷை பற்று இருக்குது, அதற்காக சண்டை போட்டு உயிரை கொடுக்குறான். அதுக்கு இல்லையா, சுதந்திர போராட்டம் மாதிரி பெரிய விஷயங்கள் தான் என்று இல்லை. ஏதோ ஒரு ஜில்லாவில் அது மாதிரி இருந்தால் ஓகே, சுதந்திர போராட்டம் தேசத்துக்காக உயிர் கொடுக்கலாம், அது பரவாயில்ல. ஒரு ஜில்லா போய் விடக்கூடாதுன்னு என்பதற்காக பிராணனை விடுறான், அதெல்லாம் விடுறான். நம்ம தர்மம், நம்ம சுய தர்மம், அதை விடுறதுக்கு விடாமல் நம்ம சாகிற வரைக்கும் அதை காப்பாற்றணும்னு நினைக்கணும் இல்லையா?
ஒரு நாட்டுப்பற்று இருக்கிறது கூட நம்ம சுய தர்ம பற்று இல்லையா அப்படிங்கிற பெரியவா. அதனால் பிராமணம் தேக இந்திரிய சுகத்துக்காக ஏற்படுகிறதே இல்லை. பிராமணனுடைய தேகம் இந்திரிய சுகத்துக்காக ஏற்பட்டதே இல்லை. அது லோகக்ஷேமார்த்தமாக வேதத்தை ரட்சிப்பதற்கு என்ன நியமங்களை அவற்றை செய்யவே அது அந்த தேகம் ஏற்பட்டதுங்கிறான். அதில் அதிகப்படியான எந்த போகிய வஸ்துவும் சேரக்கூடாது அந்த தேகத்தில் என்பதுதான் அடிப்படை தர்மம். அந்த தர்மத்தை அது உள்ள தியாக பண்பை விட்டுவிட்டு நவீன உபகரணங்களால் சுலபத்தில் கிடைக்கிற சுகங்களுக்கு இவன் ஆசைப்பட்டது அடியோடு தவறுதான் அப்படிங்கிறான். பாதகமான சூழலிலும் ஸ்வதர்மத்தை ரட்சிப்பது பெருமை. அப்படி அவர்கள் செய்யாதது பெரிய தப்பு. அதன் பலனைத்தான் இப்போது ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்த நம்மிடத்தில் வந்துவிட்ட துவேஷ உணர்ச்சியில் அனுபவிக்கிறோம். இப்போ ஒரு தாய் வைத்தா எல்லா சமூகத்தாலும் இருந்துட்டு இருந்தவா அந்த சனாதன தர்ம அந்த செட்டப்பில். ஆனால் இப்போ எல்லாம் ஒருத்தருக்கு தான் அடிச்சுட்டு இருக்கோம். மற்றவர்களுக்கு பெரிய கிளேசத்தை உண்டாக்கிவிட்டோம். முதலில் பிராமணனுக்கு காலேஜில் இடமில்லை, வேலை என்று ஆனதே. பிறகு படிப்படியாக மற்றவர்களுக்கும் அந்த கதிதான நிலை முற்றி இருக்கிறது. அதனால் விரிவா என்ன சொல்ல வரா, சாஸ்திரங்கள் சொல்லிருக்கிற, அதாவது சாஸ்திரங்கள் எவற்றை உங்கள் கடமை என்று விதித்திருக்கோ அவற்றை உங்களுக்கு எடுத்து சொல்லி எத்தனை பிரதிகூலங்கள் இருந்தாலும் நீங்கள் அதன்படிதான் அடக்க வேண்டும் என்று வலியுறுத்துறா பெரியவா. உன் தர்மத்தை நீ விட்டுடாத. உன் தர்மத்தை விட்டனால்தான் உனக்கு மரியாதை போச்சு. நீ ஒரு கேலி குத்தாக ஆயிட்ட இப்போ. அதனால் உன் தர்மத்தை இப்போவாது விடாமல் நீ அதை கடைப்பிடி. சரி, நீ வேலைக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக பெரியவா மொத்தமாகவே அப்படி இருங்கிற. சரி வேணாம், மொத்தமாக எல்லாம் வேத பாடசாலை உட்காந்துக்க முடியாது. ஒரு 2 பிள்ளை இருக்கா, ஒரு பிள்ளையை கொண்டு பாடசாலையில் விடணும். ஒரு பிள்ளையை வேணால் இங்கிலீஷ் படிப்பேன். பொண்ணு இருக்கா, ஒரு வேத அத்தியனம் பண்ணவனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியாக இருங்கோ. அதே மாதிரி வேத பாடசாலைகளை நிறைய என்கரேஜ் பண்ணுங்க. அந்த பாடசாலைகளுக்கும் நீங்கள் நிறைய சம்பாதிகளை வளர்க்கலாம் கொடுங்க. நம்ம அட்லீஸ்ட் வேதத்தையாவது வளர்ப்போம். நில சுவாந்தார்கள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை. நம்ம சமூகத்துக்காலே நிறைய பேர் நிறைய பணக்கார ஒரு நிலையில் இருக்கான். அவள்லாம் நிறைய செய்யலாம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ நிறைய நடந்துருக்கு. பெரியவா இந்த மாதிரி பேசி எத்தனையோ பாடசாலைகளை திருப்பியும் ஆரம்பித்து மடத்தின் கீழே எத்தனையோ பாடசாலைகள் பெரியவா உருவாக்கின இந்த வேதம் படித்த அந்த குழந்தைகள் தான் இப்போ பெரிய பெரிய இவாளாக இருக்கான், வேத பிராமணர்களாக இருக்கா இப்போ நிறையா சிட்டியில். அது இன்னும் வளரணும், அது அழிஞ்சிடக்கூடாது. அது அழிஞ்சால் நமக்கான எல்லா நம்ம பண்ண வேண்டிய எந்த தர்மத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. பிராமணா இல்லைன்னு நம்மளால் எதாவது பண்ண முடியுமா? மந்திரமே தெரியாது நமக்கு. அதே மாதிரி கோயிலில் பூஜை நடக்கணும், அவள் தான் இருக்கணும். இது மாதிரி அதனால் உங்கள் தர்மத்தை விடாதீங்க. அதே மாதிரி நம்ம பேசிக்கலாக ஒரு வேலைக்கு போகிறவானால அதனால் நம்ம எல்லாத்தையுமே நான் பண்ணணும், மற்ற ஜாதிக்கார மாதிரி நம்மளும் அவளுடைய தர்மம் அது, நம்ம தர்மம் அது இல்லை. வேலைக்கு பரவாயில்ல, ஆனால் சைட்டில் கொஞ்சம் வேதம் படி, தினம் சந்தியாவந்தனம் பண்ணு. வேதம் படிக்கிறியோ இல்லை சந்தியாவந்தனம் பண்ணு. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணு, லோகக்ஷேமத்துக்காக சந்தியாவந்தனம் பண்ணு. அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய தர்மம் என்னமோ ஒரு ஆச்சாரங்களோ ஒரு நியமங்களோ அதை கொஞ்சம் வீட்லேயாவது அட்லீஸ்ட் நம்ம வீடு லெவல்லையாவது நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். வெளியில் காமிச்சிக்கலனா மற்றவா என்ன வேணால் கிண்டல் பண்ணிட்டு போகிறான் இல்லையா? அதனால் நம்ம தர்மத்தை விடக்கூடாதுங்கிறா பெரியவா. அதுதான் இதில் சொல்ல வரா பெரியவா. அதோடைய பரிகாரம் இதுதாங்கிறா பெரியவா. காரணம் யார்? அவனே தான். அந்த பரிகாரம் அவனே தான் பண்ணணுங்கிறா பெரியவா. அவன் திருப்பியும் இதை ரிவைவ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் கடைசியில் சொல்கிறான். சரி, அவள்லாம் பண்ணிட்டு போயிட்டா. சரி, இப்போ இருக்கிறவா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்களாவது பண்ணுங்கோ அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்கிறா. அது சொன்னதுனால்தான் இந்த அளவுக்கு இப்போ அழிஞ்சு போல. அது நல்லா வளர்ந்துட்டு நிறைய வேதங்கள் தழைச்சி தான் இருக்குது. இன்னும் அது அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குங்கிறது தான் எனக்கு நான் புரிஞ்சுட்ட என்னோட நாலேஜுக்கு புரிஞ்சது இவ்வளோ தான். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது மேலே இன்னும் கொஞ்சம் இதுனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கோ. புரியலைனாலும் கேளுங்கோ. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு சாப்டர் நம்ம பார்க்கலாம். நமஸ்காரம். சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷம்.